மாதா தொலைக்காட்சியின் இணையதளங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேயர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 40. சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள்ன்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இனி இதுங்களே கண்டிப்பாக நீங்களும் சோதனைக்கு உட்படும் பொழுது இறைவனிடம் வேண்டியிருப்பீங்க. அந்த அனுபவத்தை நினைச்சு பாருங்க. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரேஷா அம்மா இணையதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்க. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நீங்க சோதனைக்கு உட்படும் பொழுதெல்லாம் ஜபம் செய்து அதை மீண்டு வந்திருக்கிற அனுபவங்கள் ஏதாவது? நிறைய இருக்கு. இப்ப சமீபத்துல என் பிள்ளையோட திருமணம் ஜனவரி மாசம் நடந்துச்சு. நான் தினந்தோறும் திருப்பலிக்கு வருவேன். நான் மாதாமாட்ட காணா ஒரு திருமணத்துல நீங்க எவ்வாறு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துனீங்களோ அதே மாதிரி என் பிள்ளையோட திருமணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைவா பண்ணணும்னு. ஆனா அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. என் பிள்ளை கல்யாணத்துல ஏராளமான பேர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல சரியான மழை. ஆனா நான் அவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கல. ஆனா அங்க எனக்கு மாதம் ஒரு காட்சி அளித்தாங்க. இலை காலியாயிருச்சு, சாப்பாடு மட்டும் அப்படியே இருந்துச்சு. இது ஒரு உண்மையே. இன்னும் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப மெய்சில் இருக்குது. சமயக்காரரே கேட்கிறாரு. தேங்க்யூமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. ஆரோக்கிய செல்வி அக்கா இணையதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. அக்கா சொல்லுங்க அக்கா. சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். லென்சி ராணி அக்கா இணையதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. சோதனைக்கு உட்படாமல் இருக்க இறைவனிடம் நாம் வேண்டுவோம். ஒரு சில நேரங்களில் நிறைய சோதனைகள் வரும். நான் ஆண்டவர்கிட்ட நிச்சயம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவர் இந்த சோதனையிலேருந்து என்னைய விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் நான் நம்பிக்கையோடு நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயரை என்னைக்கும் நான் விட மாட்டேன். ஜெபமாலை எப்பயுமே நான் சொல்லுவேன். ப்ரேயரை எப்பயுமே நான் சொல்லுவேன். நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவர் என்னைய நிச்சயம் இந்த வெற்றியை காப்பாற்றிடுவேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. ஸோ சோதனை நேரத்தில் வேண்டும் பொழுது உண்மையிலேயே அதோட சோதனை நீங்கினதா நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? ஆமா, நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான். ஓகேக்கா, தேங்க்யூ. டேனிகா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்றதுக்கு இனியதீங்களே உங்களை மீட் பண்றதுக்கே வந்திருக்கிறாங்க. சொல்லுங்களா சொல்லலாம். சொல்லுங்க. சோதனைக்கு உட்படாமல் இறைவனிடம் வேண்டுங்கள். சூப்பர். சோதனைக்கு உட்படாமல் இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு சோதனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது தருணங்கள் இருக்கா? சுச்சுவேஷன் ரொம்ப டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது? நேற்று நைட் ரெயின் வந்துச்சு. ஸோ லைட் போயிட்டு வந்துச்சு. அப்பா ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் கேண்டிலையும் அவரோட ஃபோனையும் ஆன் பண்ணிட்டார் லைட்டை. சரி. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரே பண்ணீங்க? லைட் வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துருச்சு அது. சூப்பர், பயங்கரம். நான் கூட என்ன நினைச்சிட்டேன், மழை இன்னொரு அடுத்த நாளும் வரணும் ஆண்டவரே, அப்பதான் லீவு கிடைக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லீவே வந்துருச்சு. அதனால ஓகே, இப்ப நான் ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு ஆல்ரெடி லீவ் வருது, அதனால நீங்க மழை பெய்ய வச்சு அதனால லீவ் தேவையில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இனி இதுங்களே ஜீசஸ் பஞ்சுன்னு ரொம்ப ஸ்டைலா டேனிக்காக சொல்லுவாங்களாம், உங்களுக்காக சொல்ல போறாங்க. சொல்லிச்சலாம். ஜீசஸ் பஞ்ச், ஜீசஸ் பஞ்ச், ஜீசஸ் பஞ்ச். சூப்பரா சொன்னீங்க. சொல்ல தேங்க்யூ அக்கா. வணக்கம். வணக்கம். உங்க பேருக்கா? சிலுவை மேரி. சிலுவை மேரி அக்கா, ரொம்ப அழகான பேரு. சிலுவையே பேரா வச்சிருக்கீங்க, சந்தோஷம் அக்கா. இனி இது எங்களே இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க அக்கா. சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சோதனையா இருக்கும் பொழுது, ஒரு ரொம்ப கலக்கமா இருக்கும் பொழுது வேண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதை நீங்க சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தார். அப்போ கோமா ஸ்டேஜில் இருந்தார். அப்போ நான் மாதாம்மா கிட்ட வேண்டினேன். மாதாம்மா உயிர் கொடுத்தாங்க. மாதாம்மா கடவுள் மூலியமாக அந்த உயிர் பெற்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா சாட்சியமா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூக்கா. இனி இது எங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா நம்முடைய அன்பு உள்ளங்கள் பாப்பாலாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் Jesus Punch.